இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா ஆபீஸ்ல இருந்த பணத்தை நீ கையில எடுத்திருப்ப. என்ன மீனா, இவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாரதி பாவம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. உன் புருஷன்கிட்ட சொல்லு. மா, நான் சொன்ன கேட்கவா போறாரு? அட போமா, அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிப்பாரு. ஏய், அதுக்காக இதெல்லாம் சொல்லாம கேட்காம இருப்பியா? கேளுடி. என்னங்க, எனக்கு நீங்க இப்படி பாரதிய பணத்தை எடுத்தான்னு சொல்றதெல்லாம் சரியா படல. இங்க பாருங்க, சரியா விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவு வேணாலும் எடுங்க. அடிச்சு பல்லெல்லாம் பேத்துறவன் பாத்துக்கோ. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? அவ கூட சேர்ந்துகிட்டு நீ என்ன கூட்டு கலவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அடடா, எவ்வளவு திறமையா ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்கான்னு இவளுக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்து பாராட்ட சொல்றியா? ஓடி இவள ஆதி கிட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவள நம்பாதீங்க, இவ சரியில்லை சரியில்லைன்னு. ஆனா ஆதி என் பேச்ச கேட்கறதே கிடையாது. மித்ரா சொல்லியும் கேட்கறது கிடையாது. இவ பெரிய இவன்னு தலையில தூக்கி வச்சுட்டு நல்லா ஆடிட்டு இருந்தார்ல, இவள நம்பி இந்த வீட்டுல தங்க இடம் கொடுத்த பாவத்துக்கு நல்ல பெருசா பண்ணிட்டா. சுதாகர், இவகிட்ட இன்னும் என்ன பேச்சு? திருடின பணத்தை அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு முதல்ல வீட்டை விட்டு அனுப்பு. சுதாகர், இனி அவ ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வீட்டுல நம்மளால நிம்மதியா ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இவங்கெல்லாம் தூங்குறப்ப பணத்துக்காக தலை மேல கல்ல தூக்கி போடுறதுக்கு கூட தயங்கவே மாட்டாங்க. என்னம்மா, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, இப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம பாரதிய பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க. பாரதி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவ அவ்வளவு நல்லவ கிடையாது. இவளையெல்லாம் நம்பிக்கிட்டு இவ கூட எல்லாம் இருக்காதீங்க. பேசாம உங்க வீட்டை பார்த்து கிளம்பி போங்க. சரியான கில்லாடியா இருப்பா போல இருக்கு. ஏ பாரதி, நீ ஆபீஸ்ல இருந்து எடுத்த பணத்தை கொடுத்துட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. பாட்டி, இவ எந்த பணத்தையும் நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். அத நாம இவரோட சம்பளத்துல பிஎஃப்ல இருந்து புடிச்சுக்கலாம். முதல்ல இதுங்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு போனாலே இந்த வீட்டுக்கு நல்ல நேரம் வந்துடும். இவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியல பாட்டி. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏ பாரதி, பாட்டி சொன்னதை கேட்டல, மரியாதையா பெட்டி படுக்கையோட உன் குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிடு. இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை.